தன்னோட பிறக்கணும் பிறவின்னு இருக்கான். அதேதான் பிறவி தன்னோட பிறக்கணும்னா என்னய்யா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தாமுன்னா 4 பேர் இருந்தாமுன்னா ஆமா நம்மள தப்பா ஒருத்தன் பேசினாமுன்னா சரிதான் உடனே ஒருத்தன் வருவான். நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருத்தன் வருவான். வருவான் நம்மள பேசணும்னு பார்த்து கேட்பான். என்ன எலே நாரேனா என்ன எங்க அண்ணனை நீ பேசியோ இல்ல பேசுவியோ இல்ல நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கோம். நாங்க இருக்கும்போது நீ என்ன எங்க அண்ணனை நீ எப்படி அடிக்கலாம்? சாமட்டிர போற இப்ப சொல்லல அண்ணனை நீ எதுக்கு அடிச்ச நீ? இப்ப கேட்டதான் கட்டவனி யாரன்னு கேக்காரு. அப்ப நம்ம கூட பிறந்தவனா இருந்தா வந்து நிப்பான் கேட்பான். அப்ப ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமான்னா ரத்தம் தான் துடிக்கும், பக்கம் பாத்துக்கிட்டு தான் நிக்கும். அதேதான் அதனால தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி என்பார்கள் மன்னவா. ஆகையினாலே உங்கள் தேவியாகப்பட்ட நான் ஆகக்கண்ணே இது நாளை இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேன் ஏற்றும் பிள்ளை நமக்கு மரபையித முச்சத்தில மண்ணளைய பிள்ளையே மண்ணளைந்த கையால் மடி பிடிக்க மைந்தனில் நிலகொடத்து தண்ணீரில் மின்னலம்ப பிள்ளையில் புறகொடத்து தண்ணீரில் கோரி வைக்க பிள்ளையில் கறிக்கரைக்கும் தேங்காயில தேங்காயில தோட்டத்தில் காய்கறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்க தோட்டத்தில் சேர்த்திருக்க பிள்ளை பூசணிக்க தோட்டத்தில் பூசணிக்க மண்ணா பூ பறிக்க மண்ணா கொத்தை குறைத்தேனா புறமர கலந்தேனா வைத்தார் அடைக்கலத்தை நான் வயிறேறிய செய்தேன் போட்ட நாளை மரத்தாவும் நான் போட்ட அந்த தோசை உண்டு ஒரு பாவம் செய்யலை ஒரு குழந்தை நமக்கு ஏ மன்னா நாகராஜவா மழை பெய்த முச்சத்திலே எனக்கு மண்ணலையே ஒரு மதலை இல்லையே மன்னவா எனக்கு வெள்ளரிக்காய் தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லை கத்தரிக்காய் தோட்டத்திலே ஒரு காய்கறிக்க குழந்தை இல்லையே மன்னா நான் கறிக்கரைக்கும் தேங்காயில கூட எம்மான்னு எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே ஆத்தாங்கரைக்கு போனாலும் எங்கு சென்றாலும் என்னை குழந்தை இல்லாதல் என்று குறை போட்டு பேசுகிறார்கள். ஆகையினால் என் மன்னா நாகராஜா நாம் பெண்ணா பிறக்கலாமா பூமியிலே வாழலாம் மங்கையானம் பிறக்கலாம் மாநிலத்தில் வாழலாம் மதலை ஒன்று இல்லாமல் கன்னியானம் பிறக்கலாம் கை குழந்தை இல்லாமல் இந்த கனி உலகில் வாழலாம் கை குழந்தை இல்லாமல் என்று எங்கு வளம்புலம்புவாள் ஈசனையும் நோங்குவாள் அலறு வளம்புலம்புவாள் ஆண்டவன நோங்குவாள் அந்த நாகக்கன்னி பெண்படியா என் மன்னா நாகராஜா பெண்ணா பிறக்கலாமா பிள்ளை இல்லாமல் இந்த பூமியிலே நான் வாழலாமா நான் மங்கையாய் பிறக்கலாமா மதலை இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழலாமா கன்னியா பிறக்கலாமா நான் கலிவுலகிலே வாழலாமா மன்னவா என்று நாகக்கன்னியானவள் அஞ்சு நடுங்கி ஆறாத துயரம் கொண்டு தன் கணவனோட இடத்திலே வந்து எனக்கு மல்லி நல்ல ஒரு வாதி மலையாளம் பேருவாதி நான் மல்லி கட்டி பூஜை செய்ய எனக்கு மதலை இல்ல மாபாவி எனக்கு கொழுந்து ஒரு வாதி எனக்கு குச்சாலம் பேருவாதி அந்த கொழுந்து கட்டி பூஜை செய்ய நான் குழந்தை இல்ல கொடும்பாவி எனக்கு அள்ளி
வருவாளோ ஆமா கண்ணு நாகக்கண்ணி கவலை கொண்டு மண்ணா குத்தீன உலகை குறுக்க போட்டு தாண்டிட்டேனோ அரைத்ததோரு அம்மி அலசாம சாத்திட்டேனோ ஒரு பாவம் செய்யலையே ஒரு குழந்தை நமக்கு பாவம் செய்யறாயே ஒரு குழந்தை நமக்கு ஒரு பாவம் செய்யலையே மன்னா ஒரு குழந்தை இல்லையே என்று ஆமா இனியும் நாம இப்படியே இருந்தோமையான எந்த பிள்ளை இருக்கலாகாது ஆமையா அதனால நம்ம ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை இருக்க வேண்டும் என்று தீராத வினைக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். ஆமா திக்கச்சவர்களுக்கெல்லாம் தெய்வம் துணை இருக்கும். அதனால நம்மளுடைய பிள்ளை இல்லாத குழந்தை வரங்கள் கிடைக்கணுமானா சிவனை எண்ணி நாமல் 6 வருடங்களாக தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சமா தலை மூலிகை வெள்ளி சமா தலை மூலிகை வெள்ளி சமா தலை மூலிகை அங்கே விரதம் அது இருந்து வார இருந்து வார அங்கே விரதம் அது இருந்து வார இருந்து வார வெள்ளி சமா தலை மூலிகை வெள்ளி சமா ஐயா வெள்ளி சமா தலை மூலிகை தலை மூலிகை ஆமையா மூலிகை ஆமையா அது இருந்து வார இருந்து வார விரதம் அது இருந்து வார அவர சாந்து கொண்டு தரை வெளிகி சந்தனத்தால் கோலம் போட்ட தலை மூலிகை சந்தனத்தால் கோலம் போட்ட பாலு கொண்டு தரை வெளிகி பன்னீராலே கோலம் போட்ட கொண்டு தலை மூலிகை பன்னீரால கோலம் போட்ட மாவு கொண்டு தரை வெளிகி தரமொழி அவர் மஞ்சளாலே கோலம் போட்டார் மஞ்சளாலே கோலம் போட்டார் மாவு கொண்டு தர மொழிக்கு மாவு கொண்டு மாவு கொண்டு தர மொழிக்கு தர மொழிக்கு மொழிக்கு மஞ்சள் கோலம் போட்டா கோலம் போட்டா மஞ்சளால கோலம் போட்டா சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு ஆமா சரிகம பரணிச நானே ஆமையா நானு இப்படியாகவே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆழக்குழியம் வைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாக கோழி முட்டை வைத்தால் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் நின்று கொண்டு நாசி அடக்கி 12 வருடமாகவே பாரத்தவங்கள் இருந்து வந்தார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவில்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது 2 பேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்ப அந்த தருணத்திலே சிவபெருமானும் பார்வதியும் 7 உலகம் எல்லாமே படியிழக்க வேண்டும் என்று பயணமாக வருகிறார்கள். அப்ப பார்வதி இடத்திலே ஆண்டவன் ஒரு சத்தியத்தை வாங்கி வந்தார். என்னோடு படியிழக்க வரும்போது வாயை திறக்க கூடாது, மறு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சத்தியத்தை வாங்கி 2 பேர்களும் பூலோகம் வந்து படியளந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்புல ஆண்டவா நம்ம ரொம்ப தூரம் நடந்தே வந்து என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியல, கொஞ்ச நேரமா நம்ம இருந்து களைப்பாறை விட்டு கைலாசத்துக்கு போவோமே அப்படின்ன உடனே ஆட்டமென்று சம்மதித்து கண்ணு கட்டிய தூரத்திலே ஆல விருச்சகத்தின் அடியிலே அமர்ந்திருந்தார்கள். ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் ஆடு மாடு மேய்த்து கொண்டு மரத்துக்கு மேல முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தார்.
அவன் சின்ன பிள்ளை பாருங்க விவரம் பத்தல. ஆமா வெடல சில காரியம் படல. அப்ப முனிக்கப்பல உட்கார்ந்து அடிக்கப்ப வெட்டும் போது பார்வதி பார்த்தா என்ன செய்கிறாள்? ஐயோ இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே, தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிடுவானே. ஆண்டவா பரம்பொருளே ஐயா அதோ பாருங்க அந்த சின்னஞ்சிறிய பாலகன் விவரம் இல்லாம முனிக்கப்பல உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இறைவா நீங்க தான் போய் அவனுக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி வர வேண்டும். உயிரை கொடுத்து காப்பாத்தி வர வேண்டுமா? என் கூட வரும்போது நீ என்ன வார்த்தை சொன்ன? காய திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னிய. இப்ப இந்த பாலகனை காப்பாத்தணுமானா என்னால முடியாது பார்வதி. ஆண்டவா படியிழந்து முடிக்கு வரைக்குத்தானே நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். இப்பொழுதே இந்த பாலகனை காப்பாத்தினா என்ன என்ன அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சிவன் ஞானத்தினாலே அறிந்து பார்த்தார். பார்வதி கண்ணன் மீது சத்தியம் பண்ணி கொடுத்ததனால அதை சத்தியத்தை பரிசோதிக்க கண்ணன் செய்த லீலை. அப்ப இதை அறிந்த சிவன் என்னால் முடியாது என்று சொல்ல, நீங்க காப்பாத்தலைன்னா உங்க பின்னால நான் வரவே மாட்டேன். இந்த பிள்ளைய மட்டும் நீங்க காப்பாத்தலன்னா நான் உங்க பின்னாடி வர மாட்டேன், கைலாசம் வர மாட்டேன், உங்களுக்கு கனவுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஆக்கி போட மாட்டேன், உங்களை ஆழம்னு சொல்ல மாட்டேன். ஆமா அப்போ பார்வதி இப்படி பகவான் கூட வரமாட்டோம்னு சொன்னால இவ பிடிவாதத்துக்கு மருந்து இல்லாம போச்ச. சரி பரவாயில்ல பார்வதி அவன் கீழத்தான் விழ போறான். ஆனா ஒண்ணு அவன் விழும் போது அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதியை காப்பாத்தணும், அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவே நான் காப்பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் பேசி முடித்தாங்க. வெட்டு முடித்தான் கீழே வந்தான். கீழே விழுந்தாமலா ஏ பாவி உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மாவே இருக்கலாம், இல்ல நான் என்ன பத்தா அப்பாவே இருக்கலாம். அம்மானு சொல்லல அப்பாவென்றும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லி இருப்பான்? அந்த அறியாத பிள்ளை கீழே விழும்போது என்ன சொல்லி விழுந்திருப்பான்? ஒருவேளை ஈன்னு விழுந்துப்பானோ? ஈன்னு விழுந்தா அவன் வீட்டுக்காரிய போறா. அதானே கேட்க. அப்ப என்ன சொல்லி விழுந்திருப்பான்? மாப்பிள என்ன சொல்லி மாப்பிள விழுந்திருப்பான்? அவ்வளவு தெரிஞ்சா நான் இப்படி இருக்கேன். நீ பொடிய போடு. அம்மாவென்றும் சொல்லவில்லை அப்பாவென்றும் சொல்லவில்லை. நான் செத்தேம்னா வாக்கு சனியும் போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும். அவனவன் வாழ்க்கை அவனவன் வாயில் என்றிருக்கான். வாய்க்குள்ள ரோடு போடுவாங்களா தாத்தா? அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நம்ம கள்ளத்தி கீழே விழுந்தாலும் அம்மாவேன்னு சொல்லிடணும், இல்லைன்னா அப்பாவே தாயே காளியம்மானே சொல்லிடணும். அதை விட்டுட்டு நான் செத்தேம்னா நமக்கு அதான் கிடைக்கும். ஒரு வார்த்தை பலிக்கும், ஒரு வார்த்தை கொல்லும் வெல்லும். அதனால வார்த்தைகளை கவனமா பேசணும். யாருக்கும் மனது புண்படக்கூடிய அளவுக்கு பேசக்கூடாது. அடுத்தவர்களை பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஆண்டவன் கொடுத்தாரா நமக்கு? நம்ம உயிரெடுக்கையே ஆண்டவன் கடவுள் நமக்கு உரிமையை கொடுக்கல. அடுத்தவர்களை பேசுவதற்கு நமக்கு எந்த விதமாகப்பட்ட சட்டமே கிடையாது. நம்ம வேலை உண்டா, நம்ம உண்டா, நம்ம முதல்ல நம்ம சரியா இருக்கமா, நம்ம அடுத்தவர்களை குறை பேசுகிறோமானா இந்த விரல் நீ என்ன இந்த 3 விரல் நம்மள கேட்கும் நீ நல்லா இருக்கியா நீ சரியா இருக்கியான்னு. அதனால வார்த்தையை அளந்து பேசணும், கவனமா பேசணும். யாருடைய மனதும் புண்படக்கூடிய அளவுக்கு பேசக்கூடாது. மனுஷன் இல்லைன்னா அவங்களும் ஒரு மனிதர் தானே, அவங்களுக்கும் வலிக்கும் இல்லையா? அதனால அவரவர் வாழ்க்கை அவரவர் வாயிலேன்னா நம்ம எப்போதுமே கவனமா இருக்கணும். நமக்கு வயிறு வலிச்சாலும் எம்மான்னு சொல்லிடணும், இல்லைன்னா எப்பான்னு சொல்லிடணும். எம்மா எனக்கு வயிறு வலிக்கு நான் செத்துருவனோ அப்புறம் அதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா சரி. அப்போ பாலகன் செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி என் பேச்ச நீ கேட்டியா? நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படி என்று ஆண்டவனும் பார்வதியும் அந்த இடத்தை கடந்து கைலாசத்திற்கு போவோம் என்று சொல்லி நாகலோக பட்டணம் வழியாக வந்து கொண்டிருக்க இருக்கும்போது அந்த நேரத்திலே இவங்க தவமாகப்பட்டது முடியக்கூடிய நேரம். அப்ப பார்வதி பார்த்தா இந்த நாகம் 2 இப்படி தலைகீழ நிக்காங்களே கம்பத்துக்கு மேல, ஏன் இப்படி ஒரு தபம் இருக்கிறாங்க? ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, இவர்கள் 2 பேர்களுக்கு ஏதும் பிள்ளை இல்லை அம்மா. என்னை மனதில் எண்ணி 6 வருடங்கள் இருந்து தவம் செய்துவார் ஆண்டவனும் தன்னபோல் பார்வதியும் ஏது சொல்
பெண் அல்லவா பிள்ளை இல்லா பெண்ணுக்குத்தான் பிள்ளை வரம் கொடுக்கவே மதலை இல்லா மங்கைக்குத்தான் மதலை வரம் கொடுக்கவே குழந்தை இல்லா கன்னிக்குத்தான் குழந்தை இல்லா கன்னிக்குத்தான் இங்க குழந்தை வரம் கொடுக்கவே அதனால என்னால முடியாது கொடுக்க வேணும் என்றிருந்தா நான் என்றைக்கோ கொடுத்திருப்பேன்டி அதனால எந்த வார்த்தையும் பேசாம என் முன்னாலவா நம்ம கைலாசத்துக்கு போவோம் ஆண்டவா அங்க என்னையானா அந்த பிள்ளைய காப்பாத்த சொன்னேன் ஒரு சபதம் வைத்து பிள்ளை மாண்டு போனா எங்க என்னடானா இவங்க பிள்ளை வரத்துக்காக தவம் இருக்கிறாங்க என்னால கொடுக்க முடியாது என்று சொன்னா என்னையா அர்த்தம் கைலாசத்துல போய் கஞ்சி குடிக்க போறியா அங்க சாப்பாடு அதனால பார்வதி நீ பிள்ளை வரத்தை கொடுக்க சொன்னோம்னா போன ஜென்மத்திலே அவங்க பாவ புண்ணிய கணக்கு பார்த்தா தாண்டி இருக்கா இல்லையான்னு தெரியும் அதனால இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கணக்கை பார்க்கணுமானா கணக்கு பார்க்கணும்னா எங்க போகணும் கால்கட்டு வேணுமா கால்கட்டு என்னது கால்குலேட்டர் ஆமா நம்பர் அடிச்சு பார்த்தா ஒரு நிமிஷத்துல பாத்துறலாம் அந்த கணக்கு இல்ல பாவ புண்ணிய கணக்கு கைலாச கணக்கு புள்ள அவர்தான் சித்திரபுத்திர நயினார் அவர் கிட்ட போய் பார்த்தா தான் கணக்கு சரியா தெரியும் உன் கணக்கு என் கணக்கு குடத்துக்கார் கணக்கு பட்டை மாத்தியாச்சா எப்படி மனுஷர்மா இருக்குல்ல அதனால நாம எல்லோருடைய பாவ புண்ணிய கணக்குமே அந்த கைலாச கணக்குக்குள்ள வைத்திருக்கிறார் நம்ம தான் நினைக்கும் நம்ம செஞ்சதை யாருமே பார்க்கல யாருக்குமே தெரியாது 4 செவத்துக்குள்ள முடிச்சிட்டோம் 4 செவத்துக்குள்ள களவாண்டோம் 4 செவத்துக்குள்ள பேசிட்டோம் அதை யாரு பார்த்தா யாரு அதை சொல்ல போறா யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தான் நினைக்கும் ஆனா மேல உட்கார்ந்து ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருப்பான் இந்த கூரைக்கு மேல பிறவே இந்த பையன் எங்க போனா இத பேசனா இப்படி இப்படி செஞ்சா இவங்களை இப்படி பேசனா இவங்க பொருளை களவாண்டா அப்படின்னு அவர் எழுதிக்கிட்டே இருப்பார் நல்லது செஞ்சா அவ்வளவுதான் ஒரே கணக்கு தான் அப்போ இப்ப ஏற்பட்ட சித்திரபுத்திர நயினார வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணி கணக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் அவங்களுக்கு கணக்குல நல்லபடியா பாவம் செய்யலையான நான் பிள்ளை வரம் கொடுப்பேன் பாவம் செய்திருந்தார்களேயான நான் பிள்ளை வரமே கொடுக்க மாட்டேன் ஆட்டுமென்று சம்மதித்து சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள் நாகராஜன் நாகக்கண்ணி கணக்கை பார்க்க பார்க்கும்போது அது எப்படி இருக்கு தெரியுமா போன ஒரு ஜென்மத்திலே நாகமுடி ராஜமான் வேடுவனதான் பிறந்து 8 மாத சூல்மான் அப்பாலை எடுத்தார் அரங்குயிரமாய் திருத்தார் மாலை கொண்ட தோசத்தால் கடலை ஒண்ணு கிடையாது நாகக்கண்ணி வெண்கொடியாள் போன ஒரு ஜென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகளை மருந்த கொடுத்திருக்கார் அருவக்காலை திருத்தாள் ஒரு மருந்த கொடுத்திருக்கார் உருவக்காலை திருத்தாள் அருவளித்த இருவருக்கும் அருவளித்த கை
இவங்க செய்த பாவத்துக்கு நான் பிள்ளை வரத்து கொடுக்கலாகுமா? ஆனால் கருவழைத்தவங்களுக்கு எப்படி கை குழந்தை கொடுக்க முடியாது. பிள்ளையை கொண்டவர்களுக்கு எப்படி பிள்ளை வரம் கொடுக்க ஆஹா முடியாது. வா நம்ம போவோம். நம்ம வேலையை பார்த்து ஆண்டவா என்ன மாதிரி பெண்ணு தவம் இருக்கிறாங்க, கொஞ்சமாவது உனக்கு மனசு இறங்கல. இறங்கலி ஐயா. ஏ கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடகளவு இறங்கலையோ காய உம்மனது எல்லளவு இறங்கலையோ பாகதா தேவியவா பிள்ளை கொடுக்க விட்டால் பிள்ளை வரம் கொடுக்க விட்டால் பின்னால வர மாட்டேன். பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். கைலாச வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன். என்னைக்கு நீங்க வந்தா எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்ப்பேன். பாத பூஜை முடிப்பை உங்களுக்கு பணிவிடை செய்வேன். இனிமே உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது, பூந்தண்ணி கூட உங்களுக்கு இல்ல, சும்மா வந்துட்டு சும்மா போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் பார்த்தார். பார்வதிக்கு எத்தனை சொல்லி இவளுக்கு புரிய மாட்டுக்க, அதனால அம்மா பார்வதி நீ எத்தனை சொன்னாலும் என்னால முடியவே முடியாதுன்னாரு. பார்வதி அங்கார கோபம் கொண்டு இனி நாமல் இவர்களை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக நாமல் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்க இப்ப பார்வதியா நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்க கடவுள் நீங்க கண்டிப்பா நான் கொடுப்பேன். சாபத்தை கொடுத்த உடனே பார்வதி சொன்னா நான் யாருக்கும் பிள்ளை வரம் கொடுக்க சொன்னா நீயே பிள்ளையா பிறக்கணும் எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. நாகத்தின் வயத்திலே நான் கருவாய் சனிக்க சட்டம் இல்லை, கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை, ஆச்சு வரம் தந்தால் நான் முதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானா நீ நாகத்தின் வயத்திலே கருவாய் சனிக்க வேண்டாமா, அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து தெய்வ கலசத்திலே தெய்வ பிள்ளையாக நம்ம பிறவி செய்வோம் அப்படின்னு முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா நாகம் 48 நாளைக்குள்ள கொத்தி குடிச்சாலும் குடிக்கும். அதனால அமிர்தம் என்னும் தெய்வ கலசத்தை கொண்டு வந்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொண்டு கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அவங்கள பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலங்களுக்கு உள்ளாக பராசக்தியே உன் 1008 சுரூபத்திலே அரை சுரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாக சனித்தனை கை குழந்தையா பிறக்கணும் போனார். பார்வதா தேவி அப்படியே நல்லதென்று அமிர்த 8 கலசங்களை கொண்டு வந்து ஆண்டவனும் பார்வதியும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரம் கொடுத்தார்கள். இந்த 8 கலசத்தை வைத்து நீங்கள் இருந்து பூஜை செய்தால் உங்களுக்கு 8 பிள்ளை பிறப்பார்கள். நாகராஜனும் நாகக்கண்ணியும் அட நாகலோக வட்டணத்தில் நாகலோக வட்டணத்தில் கோட்டையில் கலசத்தை கொண்டு வட்டமா அடுக்குவார், உடலையும் சுத்துவார், படத்தை விரிப்பார். 21 நாள் அரை மண்டை 48 நாள் வரைக்கும் பூஜை செய்து வாரார். 48 நாளையில் 48 நல்ல சமக்கிரமை
ஓடுவாளா அட்டகாளி 8 பேரும் அட்ட விட்டு கூவை வந்து குலவை போட குள்ளநரி தாலாட்ட பாம்பிறந்து தாலாட்ட பக்தர்கள் குலவை போட இப்படியாக 8 பேர்களும் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் திருமகளாகவே அவதரித்தார்கள். அப்ப நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் திருமகளாகவே அவதாரம் செய்த போது அவங்க 2 பேருக்குமே பிள்ளை இல்லாம தவம் இருந்த காரணத்தால் ஒரு பிள்ளைக்கு தவம் இருந்தவர்களுக்கு 8 பிள்ளைகள் கிடைத்தார் அல்லவா? அவங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தா அடேங்கப்பா ஒரு பிள்ளைக்கு தவம் இருந்தாங்க. சரி 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 வாயினால சொல்ல முடியாது. ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தாங்க. பிள்ளைக்கு தவம் இருந்தாங்க. அவங்களுக்கு 8 பிள்ளை கிடைச்சிருக்கு. இருக்காத சந்தோஷம். அதாவது இறைவனை கும்பிட்டு நமக்கு நேரம் ஆகுது கடவுள் நமக்கு தாமதமாக்கி கொண்டே இருக்கிறாரானா நமக்கு தரமா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஆமா, நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார். கெட்டவர்களுக்கு கொடுப்பது போல் கொடுப்பார் ஆனால் ஏமாந்து நிற்பார். அது இறைவனுடைய விளையாட்டு. அதனால நல்லதுக்கு காலம் இல்லைன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் கடைசியில வந்து அதர்மம் வந்து என்னைக்கும் ஜெயிக்காது. தர்மம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். தர்மம் அப்படி ஜெயிக்கவில்லையானா கடவுள் எது உலகம் எதியா? அதனால கடவுளை வணங்கினோர் கைவிடப்படார்.
தெய்வத்தை வணங்கினா கைவிடப்படாது. நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் நம்பிக்கையோடு தவம் இருந்தார். 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். நல்லவருக்கும் கெட்டவருக்கும் ஆண்டவனே காப்பு. பிறகு அதனால இப்படியாகவே பிள்ளைகளை பெற்றெடுத்த மகிழ்வோடு நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைக்கு தாயமிர்தம் கொடுக்க முடியாது. அவர் ஒரு மானிட பெண்ணா இருந்தா கொடுக்கலாம், இவன் நாக வடிவம் இல்லையா, கொம்பு தேனை கொடுத்து குழந்தையை கூட்டி வளர்த்தார்கள். அப்ப கையிலே பார்வதா தேவி பார்த்தார். இவ 8 பேரும் இருக்கக்கூடிய அழகை பத்தி இறைவனிடத்தில் கேட்டார். சிவபெருமான் இவள் எண்ணங்களை தெரிந்து கொண்டு 8 பேரின் அழகையும் உயர்வா பேசினார். இனி இறைவன் பார்க்க கூடாது என்று கண்ணனை வைத்து கைலாசம் கொண்டு வந்து பிள்ளைகளை எடுத்து சந்தனமாம் சோலையில் சந்தன மகாமணிவரிடத்திலே வளர்க்க ஒப்படைத்தார். அவரோ தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக 16 வயது வரைக்கும் பக்குவமாய் வளர்க்க அம்மாள் பருவம் மங்கையானார். இனி தாய் தகப்பன் நம் பக்கத்தில் இருந்தாதான் நமக்கு பெருமை உண்டு அருமை உண்டு என்று அம்மா அப்பாவை அறிய வேண்டும் என்று சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். யாகத்தை பொறுக்காமல் இறைவன் துடிப்பதை கண்டு பார்வதியே வந்து அக்கினியில இறங்கினார். அக்கா இறங்கின உடனே இவ 8 பேர் இறங்கினால சிவபெருமான் மகுட சங்காரம் முடிக்கிறதற்கு இவ 8 பேரு வேணும். மகுட சங்காரம் முடிக்க இந்த மாறி காலி இல்லைன்னா அவனை வதை முடிக்க யாராலும் முடியாது அப்படின்னு தீர்த்தம் கொண்டு தெளித்து திருபெரும்பால் தட்டி ஆண்டவன் மது உயிர் கொடுத்த போது தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருவிடம்பால் தட்டுவாரா தூங்கி ஒளித்தலை போல் சுந்தரமா எழுந்துவாரா எழுந்தழித்து வாரபோது கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில ஆண்டவன் சிவபெருமான் 3வது உயிர் கொடுத்து தாயான காளியம்மா அச்சரிச்சி வனமடியில மகுடன மலை முடித்து கைலாச மலையதில வைரவர அழைத்துக் கொண்டு ஆறாளை 8 பேரும் முத்து போடு வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா பரிசோதனை பாப்பாளா முத்து போட்டு முத்திறங்கி முத்தன்னை இடம் மதியில ஆக்குவர அழைக்கு வரோம் 1008 வரோம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து அருளசங்கிலே வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகாதேசி நாடு விட்டு சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் தற்களையும் தானடந்து உச்சால வந்தல்லவோ அறிவிக்கிற நீராடி உச்சால நாடரையோ உலகவாய்மொழி அம்மாளையோ கண்டு வெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையோ கண்டு வெல்ல தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு சங்கரங்கோவில் பாதையாக சங்கரங்கோவிலில வெப்பத்தில நீராடி சங்கர நயினார கோமடிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி ராஜபாளைய வழியாக சிறுவில்லி புத்தூரில ஆண்டாள வணங்குவாளா அங்கிருந்து புறப்பட்டுத்தான் திருமங்கலம் பாதை கூடி மதுரை வந்தல்லவோ மீனாட்சிய தான் வணங்கி சொக்கனையும் தான் வணங்கி மதுரை தரை கடந்து சிவகங்கை வாதையாக தாராள 8 பேரும் சிவகங்கை வந்தல்லவோ சக்கந்தி கேட்டுவிட்டு பெருமாள் பட்டியில ஒளிவிருக்க வேணும் என்று தாராள 8 பேரும் இந்த சிவகங்கை மாநகரத்திலே வந்து அம்பிகை
காளியம்மாள் நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து கோரக்க சித்தர் ஐயாவும் அதோடு அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையுமாக தெய்வமெல்லாம் வணங்கி வரக்கூடிய மக்களை ஒரு பயிராக வரச் செய்து மக்கள் ஓர் பயிராக ஐயா ஒரு அம்மா வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சிமானவர்கள் இந்திரசித்த அன்னாருடைய அன்பு கரத்தாலே சித்து டிவியின் உரிமையாளர் நாமலுக்கு இன்றைக்கும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே நாமலுக்கு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த செல்வச்சிமான் குச்சாலநாதர் அகத்தியரின் அருளை பெற்ற அருமை அப்பாவின் அன்பு கரத்தாலே அம்மா அவர்களின் அன்பு கரத்தாலே மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாக அணிவித்து சின்ன மாலையில சுமக்க முடியாது பெரிய மாலை பிறகு அப்பேற்பட்ட மலர் மாலையை கொண்டு வந்து நாமல் ஒருவருக்கல்ல 6 பேர்களுக்கும் நாமளுக்கு மாலை அணிவித்து ஒரு பொன்னாடை கொண்டு வந்து போச்சு. அதோடு நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாம எந்த ஊருக்கு போன சரி பக்கத்துலயா சரி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமே. பாப்போமே. சும்மா வர மாட்டாங்க. ஆமா எதையாவது வாங்கி கொண்டு வருவாங்க. கண்டிப்பா சும்மா வர மாட்டாங்க. ஏதாவது பொருள் ஆமா நம்ம சாரி எடுத்து போறோம். ஆமா சாரி எடுத்து கொடுப்பாங்க. சரி அல்லது ரூபாய் கொடுப்பாங்க. சரிதான். ஆமா அப்படி நாமளுக்கு எப்போதும் பரிசளிக்கக்கூடிய செல்வச்சிமான் அருமை அப்பா அவர்களும் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சம்யுக்தா என்று சொல்லக்கூடிய அருமை பாலகியின் அன்பு கரத்தாலே அவர்கள் சார்பாக அவர்களுக்கு அடுத்தபடியாக பஞ்சவர்ணம் என்று சொல்லக்கூடிய அருமை அக்காவின் அன்பு கரத்தாலே பேர் எனக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சா தாத்தா கையில வந்து கொடுத்துட்டு போய்ட்டா எங்கட்ட கொடுத்தானோ யார்ட்ட கொடுத்தானோ பஞ்சவர்ணம் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வி சம்யுக்தா என்று சொல்லக்கூடிய பாலகியின் சார்பாக அவர்களும் 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தின் சார்பாக நாமளுக்கு ஐயாவின் அன்பு கரத்தால் சித்தர் பீடம் சார்பாக நாமளுக்கு அவர்களும் மலர் மாலை அணிவித்து ஒரு பொன்னாடை கொண்டு வந்து போச்சு சபையிலே நாமளுக்கு அன்பு செலுத்தினார்கள். அப்படி நாமளை ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் இந்த அம்மனுடைய அருளாலையும் ஐயா உடைய அருளாலையும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளால் மலை முருகன் அருளால் மக்களுக்கும் எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் அமர்ந்திருந்த பக்தகோடி வரும் மக்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் வீடியோ அமைத்தவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்களுக்கு பரிசளித்து பாராட்டி செல்வச்சீமான் செல்வச்சீமாட்டிகளுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் காவலாக அமர்ந்திருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நம்மளுடைய நிகழ்ச்சி முடிந்து கொண்டிருக்கும் போது முருகானந்தம் என்று சொல்லக்கூடிய செல்வச்சீமான் அவர்கள் ஒவ்வொரு இலைக்கும் 1000 பொன் பெறக்கூடிய பொன்னாடையை கொண்டு வந்து 6 பேர்களும் சார்பாக